அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் யாரை நேசிக்கிறான் தொடர் 7. இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி சின்ன சின்ன விஷயங்களை பார்த்துட்டு தலைப்புக்குள்ள போகும். இந்த உலகத்தை படைச்சு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மனிதர்களை அதுல வசிக்க வச்சு கூடவே யாரையும் சேர்த்து படைச்சிருக்கான் அப்படின்னா ஷைத்தானையும் சேர்த்து படைச்சிருக்கான். எதற்காக? மனிதர்களுக்கான மிக பெரும் சோதனையாக ஷைத்தானை ஆக்கி வச்சிருக்கான். இந்த ஷைத்தானாகப்பட்டவனுக்கு முழு நேர வேலை என்ன அப்படின்னா மனிதர்களை வழிகெடுக்கிறது. அத அல்லாட்ட வானத்துல வச்சு அந்த சவாலையும் விட்டுட்டு, அதாவது உன்னுடைய நல்லடியார்களை நான் வழிகெடுப்பேன் அப்படின்ற சவாலையும் விட்டுட்டு அல்லாஹ் கிட்ட அதற்கான அனுமதியும் வாங்கிட்டு தான் அவன் அந்த வேலைகள்ல ஈடுபடுறான். அப்போ இந்த ஷைத்தானுடைய பணி என்ன அப்படின்னா, ஒரு மனிதனை முதல்ல பாவம் செய்ய தூண்டுவான். அல்லாஹ் தடுத்த ஏதோ ஒரு விஷயத்த, அல்லாஹ் விரும்பாத ஒரு விஷயத்த மனிதர்களை செய்ய தூண்டுவான். செய்ய தூண்டிட்டு அந்த மனிதனை அந்த பாவத்தை மீண்டும் மீண்டும் செய்ய வச்சு அதிலே நிலைத்திருக்க செய்வான். ஒரு கட்டத்துல அல்லாஹ்வுடைய நாட்டத்தினால அல்லாஹ் விரும்பிய தன் அடியார்களுக்கு அந்த நேர்வழியை காட்டும் போது அந்த மனிதன் புரிஞ்சுக்குவான், நான் தப்பு செய்யறேன், நான் அல்லாஹ்வுக்கு பிடிக்காத ஏதோ ஒரு விஷயத்த நான் செஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்ற விஷயத்த மனிதன் உணர்வான். அப்படி உணர்ற நேரத்திலையும் ஷைத்தான் ஒரு சூழ்ச்சி செய்வான். என்ன அப்படின்னா, நீ இவ்வளவு பாவம் செஞ்சிட்டியே, நீ இப்ப போய் அல்லாஹ் கிட்ட எப்படி நிப்ப, எப்படி அல்லாஹ் உன்னைய மன்னிப்பான், நீ இவ்வளவு பாவம் செஞ்சுட்டு அல்லாஹ் முன்னாடி உன்னால போய் நிக்க முடியாது அப்படின்ற சிந்தனைய அந்த மனிதனுக்குள்ள போடுவான். அப்போ திருப்பி அந்த மனிதனை அல்லாஹ் கிட்ட மீள விடாம, அல்லாஹ்வுடைய நேசத்துக்கு திருப்பி போக விடாம திருப்பி திருப்பி என்ன செய்வான் அப்படின்னா அந்த சூழ்ச்சிக்குள்ளே சுத்த வச்சு மனிதனை பாவம் மிக மிக பெரும் பாவியா மாத்துவான். இதுதான் ஷைத்தானுடைய வேலை. இந்த இடத்துல அந்த மனிதன் அதையும் தாண்டி, அந்த ஷைத்தானுடைய சூழ்ச்சிகள் எல்லாத்தையும் தாண்டி அல்லாஹ்வுடைய நேரான பாதையில நான் நிலைத்து நிற்கணும்னு மீண்டு வர்றான் தெரியுமா? அந்த அடியார்களை பத்தி தான் இன்னைக்கு நம்ம தொடர்ல பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். குர்ஆன்ல சூரத்துல் பக்கரால 222வது ஆயத், அதுல அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன வ யுஹிப்புல் முத்தத்தஹிரீன். இதற்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, நிச்சயமாக அல்லாஹ் தன்னிடம் பாவ மன்னிப்பு கோரி மீள்பவர்களையும் தூய்மையானவர்களையும் நேசிக்கிறான். இந்த தவ்வாபீன் அப்படின்ற கேட்டகரியை நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்தோம், அப்படிதானே? அதாவது பாவம் செய்து தன்னிடம் மீளக்கூடிய அடியார்களா அல்லாஹ் நேசிக்கிறான் அப்படின்ற விஷயத்த முன்னாடியே நம்ம பார்த்துட்டோம். அப்போ இந்த முத்தத்தஹிரீன் அப்படின்றது என்ன அப்படின்னா, தூய்மைப்படுத்தி கொள்பவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். தூய்மைப்படுத்தி கொள்பவர்கள் அப்படின்னா தஃப்சீர்ல இதுக்கு 2 விதமான கருத்துக்கள் இருக்கு. உடல் தூய்மை அப்படின்னு சில முஃபஸ்ஸிரீன்கள் சொல்றாங்க. சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா உள்ளம் சார்ந்த தூய்மை அப்படின்னு சொல்றாங்க. இந்த தூய்மை அப்படின்றதே உடல் உள்ளம் அப்படின்ற 2 வகையா இருக்கு. இமாம் கஸாலி ரஹ்மஹுல்லாஹ் இந்த தூய்மை அப்படின்றது 4 விதங்கள்ல வரும் அப்படின்னு சொல்றாங்க. என்னென்ன தூய்மை அப்படின்னா, பாவங்கள் செய்து அதுல இருந்து மீள்ற ஒரு தூய்மை, இன்னொன்னு உடலை தூய்மை செய்வோம் இல்லையா அந்த ஒரு தூய்மை, இன்னொன்னு இதயத்தை தேவையில்லாத குணங்களை விட்டும் அகற்ற ஒரு தூய்மை, கடைசியா உள்ள தூய்மை என்ன அப்படின்னா அல்லாஹ்வை அன்றி மத்த எல்லா விஷயங்களை விட்டும் இதயத்தை தூய்மைப்படுத்துறது, அல்லாஹ் ஒருவன் தான் அப்படின்னு இதயத்துல நிலைத்திருக்க செய்யறது. இந்த வகையான தூய்மைகள் இருக்கு. இந்த தூய்மைகள்ல ஒரு விதமான தூய்மை தான் என்னது, உள்ளத்தை சரி செய்யறது. நம்ம பார்த்தோம் இல்லையா? அதாவது இந்த இதயத்தை தேவையில்லாத குணங்களை விட்டும் அதுவும் நம்ம பாக்குற இந்த வகையில வரும். இன்னொன்னு என்ன அப்படின்னா, தீமைகள்ல இருந்து, மனிதன் செய்யக்கூடிய பாவங்கள்ல இருந்து அவன் தன்னைத்தானே தூய்மைப்படுத்தி கொள்றது. இப்ப இது எல்லாமே எதுக்குள்ளதான் வரும்? முத்தத்தஹிரீன். அப்போ அந்த அடியான், குறிப்பிட்ட அந்த அடியான் பாவம் செஞ்சுட்டான், அதிகப்படியான பாவம் செஞ்சுட்டான், நான் அல்லாஹ் கிட்ட மீள்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் மீண்டும் முயற்சி செய்யறான் தெரியுமா? எதற்காக அந்த முயற்சியில அந்த மனிதன் ஈடுபடுறான்? அல்லாஹ்வுடைய நேசத்திற்குரிய அடியானா நான் இருக்கணும், மறுமையில எந்த ஒரு இழிவையும் நான் சந்திச்சிடக்கூடாது, அல்லாஹ்வுக்கு பிடித்தமான அடியானா நான் போய் நிக்கணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக தானே மீண்டும் மீண்டும் முயற்சி செஞ்சு போறான். இந்த ஒரு செயலை அல்லாஹ் நேசிக்கிறான். அவங்களதான் யாரு என்ன நம்ம சொல்றோம்? முத்தத்தஹிரீன் அப்படின்னு சொல்றோம். பிரபல்யமான 2 முஃபஸ்ஸிரீன்கள், அதாவது தஃப்சீர் அறிஞர்கள், குர்ஆனுக்கு விளக்க உரை கூறக்கூடிய 2 அறிஞர்கள். யார் யார் அப்படின்னா, இமாம் ஹசன் அல் பஸ்ரி ரஹ்மஹுல்லாஹ், அதுக்கப்புறம் முஜாஹித் ரஹ்மஹுல்லாஹ். இவங்க 2 பேரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த குறிப்பிட்ட இந்த ஆயத்துக்கான தஃப்சீர்ல என்ன சொல்றாங்கன்னா, தவ்வாபீன் அப்படின்றது யாருன்னா, ஒரு பாவத்தை செஞ்சுட்டு அந்த பாவத்தின் பக்கம் நான் இனிமே போக மாட்டேன்னு அல்லாஹ் கிட்ட இருந்து மீள்றவங்க ஃபர்ஸ்ட். இந்த முத்தத்தஹிரீன் அப்படின்றவங்க யாருன்னா, அந்த பாவத்தை திருப்பி செய்யாதவங்க.
புரியுதா? ஃபர்ஸ்ட் உள்ளவங்க யாரு? தவ்வாபின் அப்படின்றவங்க தப்பு செஞ்சுட்டு அல்லாஹ் கிட்ட மீள்றவங்க, நான் செஞ்சது தப்பு தான் அப்படின்றத உணர்ந்துட்டு அல்லாஹ் கிட்ட மீள்றவங்க. ரெண்டாவது உள்ள முத்தத்தஹீரின் அப்படின்றவங்க குறிப்பிட்ட அந்த பாவத்தை திருப்பி செய்யாம இருக்காங்க தெரியுமா, அவங்க தான் முத்தத்தஹீரின். அப்ப இந்த முத்தத்தஹீரினை தான் ஷைத்தான் என்ன செய்வான்? தடுப்பான், வலிக்கெடுப்பான். எப்படி வலிக்கெடுப்பான்? இவ்வளவு பாவம் செஞ்சுட்டல, நீ எப்படி போய் அல்லாஹ் கிட்ட நிக்க முடியும்? அல்லாஹ் எப்படி உன்னோட பாவத்தை மன்னிப்பான்? அப்படின்ற ஷைத்தானுடைய ட்ரிக் இருக்குல்ல, அந்த வலை, சதி வலைகள் இருக்குல்ல, அந்த வலைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த மனுஷன் மீண்டும் அல்லாஹ் கிட்ட போறத அல்லாஹ் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். வல்லாஹு அலம், அல்லாவே மிகவும் அறிந்தவர். இந்த முத்தத்தஹீரின் அதாவது தூய்மையாளர்கள் அப்படின்றது உடல் தூய்மையும் இருக்கு, உள்ள தூய்மையும் இருக்கு. அந்த உள்ள தூய்மையில குறிப்பிட்டு இந்த பாவங்கள்ல இருந்து மீண்டு அல்லாஹ் கிட்ட போகிறது அப்படின்றதும் ஒரு விளக்கமாக இருக்கு. அப்போ யுஹிப்புல் முத்தத்தஹீரின், அல்லாஹ் தூய்மையாளர்களை நேசிக்கிறான் அப்படின்றதுக்கான ஒரு விதமான விளக்கம் தான் இது. அப்போ பாவங்கள் எவ்வளவு நம்ம செஞ்சிருந்தாலும் சரி, இதற்கு முந்தைய தொடர்கள் நம்ம பார்த்த மாதிரி வானின் முகட்டை எட்டும் அளவுக்கு ஒரு அடியான் பாவம் செஞ்சு தன்கிட்ட வந்து பாவ மன்னிப்பு சொல்லும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்யறான்? அந்த ஒரு செயலை நேசிக்கிறேன்னு சொல்றான். அப்ப அப்படிப்பட்ட ரஹ்மான நம்ம எந்த ஒரு இடத்துல என்ன செஞ்சிடக்கூடாது? அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிப்பானா அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு சிந்தனையும் கொண்டக்கூடாது. அல்லாஹ் கிட்ட அதிகமான பாவ மன்னிப்பு கேட்போம். அந்த பாவங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்யறான்? தன் நாடிய அடியார்களுக்கு மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அப்படி அல்லாஹ் நாடிய நேர்வழியில் செல்லக்கூடிய நல்லடியார்களா அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.